ஈரோட்டின் ஷாஜகான் சாதனை செம்மல் உயர் திரு கே பாலசாமி அண்ணா அவர்கள், கேகேபி அவர்கள் வாழ்க்கையிலே எதுவும் அதிர்ஷ்டத்தால் நிகழவில்லை. அவருடைய கடுமையான உழைப்பு, திட்டமிடல், அறிவாற்றல், பல தோல்விகளிலும் துவண்டு விடாமல் போராடிதான் அந்த வெற்றிகளை எல்லாம் அவர் பெற்றார். ஈரோட்டின் ஷாஜகான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரொஃபஸர் திங்களூர்கார் அவர் தான் சொன்னார் எங்கிட்ட, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா தாஜ்மஹாலாட்ட கட்டிடுவார். ஏன் அப்படின்னா இவர் தான் ஈரோட்டின் ஷாஜகான் அப்படின்னாரு. இளம் வணிகர் நலநாடும் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். இன்றைக்கி அது பேர் சொல்கிற அளவில் இருக்குது. அதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவருடைய மனது தான் காரணம். அவரோட கடின உழைப்பும் அவரோட முயற்சியும் தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவர் தனிமுகத்தாக எப்பொழுது பொறுப்பேற்றாரோ, நம்முடைய ஈரோடு ஆருத்தர் கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அவர் வந்த பின்னால் அந்த கோயில் சிறப்பு பெற்றது. எனக்கு தலைவர் பொறுப்பளித்து அழகு பார்த்த எனது பாசமிகு அண்ணன் சாதனை செம்மல் கே பாலசாமி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, ஈரோடு சிகேகே அறக்கட்டளைக்கு இவர் அளிக்கின்ற நன்கொடைகள் தான் 45 ஆண்டு காலமாக அது சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டார். அவர் என்கரேஜ் பண்ணுவார். இந்த மீட்டிங்லாம் பேசுறதுக்கும் அவர் என்கரேஜ்மெண்ட் தான் காரணம். முதல்ல மீட்டிங்லாம் பேச மாட்டேன். என் குள்ளு தாத்தாவின் 80வது பிறந்த நாள். அவரோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ்லேருந்து விடாமுயற்சியோட போராடி லைஃப்ல வின் பண்ணாரு. He is active like a tiger and royal like a lion. He is very organized and punctual. அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். Are Bioji Singhel, Chukamida, happy birthday tata. இந்த கல்வி பணியில் சந்தோஷம் என்னென்னா, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறங்கிற ஒரு மெத்தடை நான் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹாஸ்டல். என்னை அறங்காவலர்களாக நியமித்தார்கள். என்னுடைய பொறுப்பில் 3 கோயில்களுக்கும் நான் கும்பாபிஷேகம் செய்தேன். என்னுடைய காலத்தில் பெருமாள் கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டினேன். உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து எல்லாம் தெரியும், செய்யாத இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமையாக நான் செய்தேன். KKPNCO மற்றும் இந்து கல்வி நிலையங்களுடைய நிறுவனர் மற்றும் முதலியார் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய செயலாளர் சாதனை செம்மல் உயர் திரு கே பாலசாமி அவர்களுடைய முத்துவிழா நிகழ்வுகள் இனிதே துவங்குகின்றது. முதல் நிகழ்வாக ஐயாவினுடைய அன்பு மகள், கல்வி பணியிலும் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் முதல் முறையாக தேங்காய் ஓடுகளை மதிப்பு கூட்டும் தொழிலை அறிமுகம் செய்த மிகச்சிறந்த தொழில் அதிபர் திருமதி வி மஞ்சுளா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அகமலர்ந்து அழைக்கின்றோம். வணக்கம். அரங்கை தங்கள் வரவால் அலங்கரித்துள்ள அன்பு உள்ளங்களையும் சதாபிஷேக நாயகையும் வருக வருக என வரவேற்பதில் பேரன்பும் உவகையும் அடைகிறேன். நம் வழக்கில் ஒரு சொற்றொடர் உண்டு.
ஊர் கூடி தேர் இழுத்தல். அதுபோல் இவ்விழா நடைபெற பல உள்ளங்களின் உழைப்பு உள்ளது. எப்படி என்றால் 6 மாத காலமாக அருணும் நானும் பல முறை கேட்டு இந்த விழாவுக்கு இணங்கவில்லை. 4 மாதங்களுக்கு முன் ராஜா அண்ணன் வந்து பேசி சதாபிஷேக விழா கொண்டாட அனுமதி கிடைக்கவில்லை. பின்னர் 1 மாதங்களுக்கு முன்பாக அப்பா 3 இடத்துல பிறந்த நாள் விருந்து மட்டும் போடலாம், விழா ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன தீப்பொறியை கொடுத்தாரு. சரி, நான் அந்த ஒரு திட்டத்தை வச்சுட்டு இதை வந்து எப்படி செயலாக்கலாம் அப்படின்னு காலேஜிலேருந்து ஒரு டீம், ஸ்கூல்லேருந்து ஒரு டீம் எல்லாம் வந்தோம். எல்லாம் வந்து ஏன் நான் பேசிகிட்டே இருக்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் பேசிகிட்டே இல்லை அப்படின்னா விழா வந்து ஒரு 6 மணி ஆகிடும் போலக்கு முடியிருக்கு. அதனால் அவங்கவுங்க பேசுகிறத பேசிடுறோம். இப்படியே நான் பேசுகிற வரவரையே தயவு செய்து அன்புள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளவும். எல்லா பிரின்சிபல் எல்லோரும் வந்து பேசுகிறப்போ சரிங்க, பல இடத்துல விருந்து வேண்டாம், ஒரே இடத்துல நம்ம விருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு பேசணும். அது எங்கேன்னு பேசுகிறப்போ சரி பள்ளி வளாகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னார். சரி, இதே ஒரு சின்ன மாற்றம், இந்த மாற்றம் போதும்ன்ட்டு பள்ளி வளாகத்தில் வைக்கலான்னு பேசினோம். அப்புறம் நம்ம ராகவன் தம்பி அனுப்பி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி விவாகலட்சுமி மகாலில் வச்சுக்கலாங்க, ரொம்ப பக்கம் தானே, இது நம்ம ஸ்கூலோட ஒன்றியே தானே இருக்குது, ஸ்கூலில் வச்சா என்னங்க இதில் வச்சா என்னங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி அப்படி வந்தது தான் இந்த விழாங்க. இந்த விழா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்பதே ஆகும். ஏன்னா இந்த விழா நாயகர் அப்பா, த அல்டிமேட் டிசிஷன் மேக்கர். ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்புறம் யாருனாலையும் அது மாற்ற முடியாது. எங்கள் வீட்டில் அது மறுபேச்சும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விழா விஷயத்தில் மட்டும் அருணோட விருப்பப்படியும் எங்களோட விருப்பப்படியும் இதை செயல்படுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் இதில் அப்பாவோட விருப்பங்களும் சிலது நாங்கள் புகுத்தியிருக்கோம். 1000 பிறகண்டு சதாபிஷேக விழாவை அம்மா விருப்பப்படி மகா மிருத்யுஞ்சய ஹோமம் வளத்தில் அப்பா விருப்பப்படி விருந்தும் வாழ்த்தும் அப்படின்னு இந்த திட்டம் போட்டிருக்கிறோம். அப்பாவாட்ட செல்ஃப் கேர் யாருமே எடுத்து நான் பார்த்ததில்லை, யாருமே எடுத்து பார்த்ததில்லை. அவ்வளோ செல்ஃப் கேர் எடுத்துப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி செல்ஃப் கேர் நிறைய எடுத்துப்பார். அவரோட கடின உழைப்பும் அவரோட விடாப்புடி முயற்சியும் தான் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சிறந்த தலைமை பண்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றிருக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்தி வைக்கிறது, சேர்த்தி ஒரு குழுவாக அமைக்கிறது அப்படிங்கிற தன்மை வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி எந்த விஷயம் பேசினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் சொல்கிற டேர்ம் இது, நெவர் பேர்ன் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவார். எந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனையே பேசினா கூட அது இதோடு முடிச்சிட்டோம் அப்படின்னு எப்பவுமே முடிக்க மாட்டார். அதை வந்து நல்ல சுமூகமாக முடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத எப்பவும் பார்ப்பார். அப்பாவுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. வரவேற்புரை வழங்கிய மஞ்சுளா அவர்களுக்கு நன்றி. ஈரோடு மாவட்டத்திலேயே மிகவும் இளம் வயதில் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு திறம்பட பணியாற்றும் மிகச்சிறந்த நிர்வாகி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் எனும் இலக்கணத்திற்கு இலக்கியம் இவர். ஐயா அவர்களின் அன்பு மகன் திரு அருண்குமார் பாலுசாமி அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்று 8/1/2026 அப்பாவுக்கு 80, ஐயாவுக்கு 80, தலைவருக்கு 80. எந்த தலைப்பில் பேசுகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு அப்பா 80 அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நல்லா படிப்பார், நல்ல ஒரு படிப்பாளி. ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. படிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருப்பார். இந்திய அளவில் ஒரு தலை சிறந்த மருத்துவராக இருப்பார். அவருடைய ஆசை அதுதான். அவருக்கு அமைஞ்ச வாத்தியாரும் ஷார்ப் ராமசாமி.
அவரோட ப்ரொஃபஸர். அதனால் அவருக்கு சீரிய பண்பு உள்ளது. அது வழிநடத்தும் தன்மை அவரோட தந்தைகிட்டேருந்து வந்தது. அவருடைய தாய் மாதிரி கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கண்டிப்பு, ஆனால் அவ்வளவு பாசம் மகன் மேலே. இந்த இடத்துல நான் சிகேகேவையும் எங்கள் ஆயா குருவாயம்மாலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ பெரிய மாமனிதரை கொடுத்ததுக்கு. அப்புறம் ஈரோட்டின் ஷாஜகான் அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா காலேஜ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர் திங்களூர்கார் அவர் தான் சொன்னார் எங்கிட்ட, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்ல தாஜ்மஹாலாட்ட கட்டிடுவார். ஏன் அப்படின்னா இவர் தான் ஈரோட்டின் ஷாஜகான் அப்படின்னாரு. ஒரு அழகியல், ஒரு ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல், அந்த ஏஸ்தட்டிக் ஃபீல் எப்பவுமே இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்கும், ஷூவை பார்த்திங்கனாலும் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அவருக்குள்ளார தனித்திறமையும் உண்டு. ஆனால் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இரக்க குணம் படைத்தவர். அதாவது எந்த அளவுக்கு இரக்கன்னா, ஒருத்தங்க உள்ளே வந்துட்டா நம்மளால் அவங்கள வெளியே போன்னு சொல்ல முடியாதுங்கிறக்கு அளவுக்கு இரக்க குணம். ஆனால் அவங்கள உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த இரக்க குணத்தை வச்சுக்கிட்டே அவர் பண்ணுவார். அது ஒரு அவருக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். அது எப்படி அப்படின்னா, எங்கள் அம்மாட்ட போவார், இவன் வந்தால் இதெல்லாம் பண்ணுவான், இவன் வந்தால் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவரையே ரெடி பண்ணி அவன் வேண்டாம் அப்படிம்பார். இது பிபி மாமாவுக்கு நல்லா புரியும், மற்றவங்களுக்கு அவரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் பத்மஸ்ரீ பட்டத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன் அவருக்கு. இப்போ கடைசி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி இப்படி 80க்கு கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. எனக்கு பத்மஸ்ரீ வேண்டாம், வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாம் நீங்கள் இருக்கிறதே எனக்கு போதும். அதனால் அவருக்கு மக்களோட ஆதரவு இருந்தால் போதும் அப்படிங்கிற டைப்பு. பத்மஸ்ரீ வேண்டாம், எதுவும் வேண்டாம்பார். ஆனால் ஏதாச்சும் உதவின்னு வந்தால் அதில் ஏதாச்சும் அவர் பண்ணி கொடுத்து அவர் பேர் வராமையும் நடந்துக்கிற அளவுக்கு இருக்கிறாரு. அப்போ பத்மஸ்ரீக்கு ஒரு தகுதி இல்லை, பத்மபூஷனுக்கும் தகுதி இல்லை. அதுக்கு மீறி ஏதாச்சும் அவார்டு இருந்தால் வேணால் கொடுத்துடலாம் அவருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ தூரம் எனக்கு நடத்துறதுக்கும், இவ்வளோ தூரம் பொறுமையாக, நான் புலவரோ ஆசிரியரோ கிடையாது, ஒரு சாதாரண பிபிஎம் பட்டதாரி, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நான் சொன்னதை உன்னிப்பாக கேட்டதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்ட மகாகவியின் வரிகளுக்கு பொருத்தமானவர். நேர்மை, தன்னம்பிக்கை, முற்போக்கு சிந்தனை, பொதுநல ஈடுபாடு, மனிதநேயம் போன்ற நற்குணங்களுக்கு உரியவர். பள்ளி, கல்லூரி, மாணவர், ஆசிரியர், பணியாளர் நலனில் அக்கறை கொண்டவர். அதீதமான அழகியல் உணர்வு கொண்டவர். அதிவிரைவாக கூட்டல், கழித்தல், பெருக்கல், சதவிகிதம், மனக்கணக்கில் கண்டறியும் மனித கால்குலேட்டர். பிறரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர். அறிவும் அனுபவம் இருந்தால் போதிக்கலாம், தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற வரிகளின் முகவரியாய் விளங்குபவர். உரிமை மீட்பு செம்மல், வாழ்நாள் சாதனையாளர், சாதனை செம்மல் உயர் கே பாலுசாமி ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அகமலர்ந்து அழைக்கின்றோம். வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். என்னை ஈன்ற தாய் தந்தைக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இவர், என் மனைவி திருமதி, என் மகன், என் மகள் எல்லாருமே ஒரு 7000 பேர் 8000 பேர் இதை கூப்பிட்டு முத்து மஹாலில் வச்சே ஆகணும்னு பெரிய 3 மாதமாக என்னோட ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என்ன சொல்ல, இட் இஸ் எ நம்பர், ஜஸ்ட் இட் இஸ் எ நம்பர். அதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம்? நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாப்பாடு போடலாம்,
நம்ம காலேஜில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடலாம், ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு, கடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலாம். ஒரு சின்ன கிஃப்ட்டு இந்த கல்லூரியில் ஸ்கூல்லலாம் நாங்கள் அடுத்த நாள் கொடுத்துக்கிறேன்ட்டாங்க. இப்போ வந்த இந்த நம்ம லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து பெரிய அளவில் 80 ஆகிப்போச்சு அப்படின்னு எனக்கு தோணலை. என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது நொடி பொழுதில் இந்த 80 ஆண்டுகள் கழிந்து விட்டன. நான் உண்மையிலேயே பாக்கியசாலி. எனக்கு அமைந்த திருமதி விஜயா அவர்கள் என்னோடு எப்படி ரெட்டமாட்டு வண்டி இணையாக போனாத்தால் வண்டி போகுமோ அது மாதிரி என்னோடு இணைந்து இந்த 57 ஆண்டுகளாக பயணிக்கிறார்கள். என்ன அம்மா வந்து 23 வருடங்கள் வளர்த்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்னை 57 ஆண்டுகள் வளர்த்திருக்கிறார்கள். பாடுபட்டதனால் நான் குறைந்து விடவில்லை. நான் நிறைய முதலாளிகள் உண்டாக்கியிருக்கிறேன். எங்கிட்ட நிறைய பழைய ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. பெரிய பெரிய மாலை, பெரிய பெரிய கிஃப்ட்டு, எல்லாம் பெரிய முதலாளிகளாக எல்லாம் பெரிய பங்களா கட்டிட்டு கார் வச்சுட்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களால் என்னை இன்னும் முதலாளின்னு தான் நினைக்கிறாங்க. சிலர் எனக்கு அடையாளமே கூட தெரியல. இப்படி என்னுடைய வணிக பயணத்தை பற்றி சொன்னேன். அதே மாதிரி கல்வி பணின்னு சொன்னீங்கன்னா 85 ஈரோடு இந்து கல்வி நிலையத்தை தொடங்கினோம். 85 கேபி மணி அப்போ உயிரோடு இருந்தார். பக்கத்து கடை. அவரை கூப்பிட்டு அப்போ நல்ல பீரியடில் நாம் இருக்கிறோம், நாம் ஒரு ஸ்கூல் போடலாம். ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பாரதி வித்யாபவன் தான் இருக்குது. மஞ்சு அருணெலாம் அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் போடலாம், நாம் ஒரு சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவரை தான் கூப்பிட்டு சொன்னேன். சரி எல்லாத்தையும் கூப்பிடு, எல்லாம் நம்ம குரூப்பெல்லாம் வந்தாங்க. அப்போ இப்படி தொடங்கலாம், சரி தொடங்கலாம். எல்லாம் வந்து பேசி முடிச்சோன்னே நான் என்ன சொன்னேன்னா, நம்ம ஃப்ரெண்டு ராணா அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க, அவரே சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வீட்டுக்கு போனோம். சரி நானும் சேர்ந்துக்கிறேன். நான் கூட ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்கூல் போடலாம்னு. அப்புறம் அவரை சேர்த்துட்டு 85 இந்த ஈரோடு இந்து கல்வி நிலையத்தை தொடங்குகிறோம். ராணா அவர்கள் என்னுடைய 6 இயர் நண்பர். நாங்கள் ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தோம். நான் 5th படிக்கல, முன்னே சொன்னேன் இல்லையா, டபுள் ப்ரமோஷன் ஆகிட்டு பங்களாபுதூர் போயிட்டேன் 6th. அதனால் அவர் எனக்கு ஜூனியர் ஆகிட்டார், நான் அவருக்கு சீனியர் ஆகிட்டேன். அடுத்த வருஷம் அவர் அங்கே 6th வந்து சேர்ந்தார். ஒன்றாக பயணிப்போம். ஒரு 13 பேர் கணக்கு மாநிலத்திலேருந்து பங்களாபுதூர் போவோம். எல்லாம் சைக்கிளில் 3 மைல் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு, உயிர் தோழர் அவர் எனக்கு. அதனால் அவரை நாம் சேர்த்திக்கணும் அப்படின்னு அவர் சேர்த்துறதுனால அவருக்கு அப்போ வந்து நல்ல குட்வில், நல்ல பீக்கில் இருந்தார். ஏடிஎம்கேனுடைய மாவட்ட செயலாளர் முத்துசாமி அவர்கள் லெட்டர் பேடு, ஒரு ஃபுல் லெட்டர் பேப்பர் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட ப்ளைன் லெட்டர் பேப்பர் கொடுத்துருவார். அவர் தான் இந்த நம்ம டிஸ்ட்ரிக்கு, நம்ம ஊருக்கெல்லாம் மினிஸ்டர் மாதிரி தான் இருந்தார். போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் எதாக இருந்தாலும் அவர் பேர் சொன்னால் போதும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார். அவரோடு சேர்ந்து பயணித்தோம். எனக்கு இந்த இசி மெம்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. பல மோசமான காலகட்டங்களை இந்து கல்வி நிலையம் சந்தித்தது. மோசமான காலகட்டம்னு சொன்னால் நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க நம்ம மெம்பர்ஸ். அவர்களுக்கெல்லாம் 40 மடங்கு 50 மடங்கு அவங்க போட்ட பணத்து மாதிரி 100 மடங்கெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தோம்னா இன்னும் ஸ்கூல் வந்து எந்த நிலையிலே போயிருக்கும். கல்லூரியெல்லாம் நம்ம இந்து கல்வி நிலையத்தில் தொடங்கியிருக்கலாம். ஆனால் நான் இது ஒரு கடமையாக நினச்சேன்.
நம்மளோட வந்து பயணித்தாங்க, இப்படி லாஸ் ஆகிட்டாங்க, விளைவிக்கிறேங்கிறாங்க அப்படின்னா விளைவிக்கிறதுக்கு ட்ரஸ்ட்டில் அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது, விலகிறங்கிற பேச்சே கிடையாது. ஆனால் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி தான் இந்த ஸ்கூலை மனசுக்குள்ள நினச்சி அவர்கள் 100 மடங்கெல்லாம் கொடுத்து அனுப்பினோம். இன்றைக்கும் இருக்கிற அந்த கால மெம்பர்களை இன்றைக்கும் நிறையா எங்களோட பயணிக்கிறார்கள். இசி மெம்பர்ஸு நிறையா என்னோட ஒத்துழைச்சி செய்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த இசி மீட்டிங்லலாம் நோ டிஸ்கஷன். அது மாதிரி 2015 ஐஏஎஸ்ங்க ஒரு சிபிஎஸ்சி பள்ளி தொடங்கினோம். 22 இந்து குளோபல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியை தொடங்கினோம். 2 பிரான்ச்சஸ் நம்ம ஸ்கூலுக்கு இருக்குது, சூரம்பட்டி, இடையங்காட்டு வலசு. எனக்கு இந்த கல்வி பணியில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறங்கிற ஒரு மெத்தடை நான் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். நல்ல மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹாஸ்டல். அதுக்கு அடுத்தவங்களுக்கு 75% கன்செஷன், அப்புறம் 50% கன்செஷன், அப்புறம் 25% கன்செஷன். இதெல்லாம் நான் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணேன். அப்போ சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். ரெக்கமெண்டேஷனுக்கு அலைவாங்க. சமயத்தில் என் கடைக்கெல்லாம் வருவாங்க, ஆனால் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற போது இப்படி நாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததில்ல மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். செய்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் தொழில் செய்யலான்னெல்லாம் கூட பேசினாங்கன்னு எனக்கு காதுக்கு வந்தது. இருந்தாலும் கூட ஒரு அர்ப்பணிப்போட ஒரு சமூக சேவையாக தான் நான் அந்த பள்ளியை கருதுகிறேன். நம்ம ஸ்கூலில் படித்தவங்க எத்தனை பேர் ஹை போஸ்ட்டில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, பெரிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள், பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்னால் தான். இப்போ கல்லூரியிலையும் கூட இந்த ஸ்காலர்ஷிப் சிஸ்டத்தை நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏழை மாணவர்கள் நிறைய பேர் பயனடைகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தீங்கன்னாவே நல்லா படிக்கிற ஏழை மாணவன் இந்த கேம்பஸ்குள்ளே வந்துடுறான். அப்போ இந்த டாப் கிளாஸ்காரன் அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் தேங்குறான். நமக்கு வந்து அதனால் பொருளாதார இழப்பு தான். ஸ்காலர்ஷிப்புனால நம்மளுக்கு பொருளாதார இழப்பு தான். ஏன்னா டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு சொசைட்டியில் நல்ல வசதியாக இருக்கிற குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருந்துங்க. காலப்போக்கில் இந்த ஸ்காலர்ஷிப் குழந்தைகள்லாம் வர்றபோது அது ஒரு கம்பேரிசன் இருக்கு இல்லையா. இருந்தாலும் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ மிக அற்புதமாக நடந்துகிட்ருக்குது. 257 குழந்தைங்க தான் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருந்தாங்க. இப்போ 3500 குழந்தைகளுக்கு மேலே இருக்காங்க. அதே மாதிரி ஹிந்து குளோபல் இப்போ தான் தொடங்கின 4 வருஷம் ஆச்சு. வினோலா சிவப்பிரகாசம் மிக அற்புதமாக டைரக்டராக இருந்து பணியாற்றுகிறார்கள். பழைய ஆசிரியர் விவேக்கு, ஸ்ரீனிவாசன் 2 பேரும் 2 ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறார். ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த கோவிட் பீரியடில் 455 பள்ளிகள் விலைக்கு வந்துடுச்சு. கோவிட்டில் அடிபட்டு எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, சம்பளம் கொடுக்க முடியாது, ஃபீஸ் கலெக்ஷன் பண்ண முடியாது, ஆனால் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணும். நோ ஃபீஸ் கலெக்ஷன், ஆனால் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணும். நிறைய ஸ்கூலுக விற்றுட்டாங்க. அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்காக ஆசைப்பட்டு இந்த ரியல் எஸ்டேட் வாங்குகிறாங்க. அவங்க பள்ளிக்கூடம்லாம் நடத்துறதுக்காக வாங்குவதில்லை. அது மாதிரி எல்லாம் கட்டங்கள் எல்லாம் கடந்து ட்ரஸ்ட் மெம்பர்கள் நிறையா பேர் நஷ்டம் அடைஞ்சனால அதில் கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து அப்படியும் இந்த ட்ரஸ்ட்டு இன்றைக்கும் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் இந்த மெம்பர்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்தார்கள். ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜும் ஆகட்டுங்க, இந்து கல்வி நிலையமாகட்டும், மெம்பர்ஸு இசி மெம்பர்ஸ் எல்லாம் மிக ஒத்துழைத்தார்கள்.
அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. கரவலை கொடுங்க. அதே மாதிரி சிகேகே அறக்கட்டளை KN முருகேசன் அவருடைய ஃபவுண்டர் பிரசிடண்டாக இருந்து தொடங்கி வைத்தார்கள். அதை இன்றளவும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். சிகேகேனுடைய நினைவாக 100th இயர் 100ஆண்டு விழா. வாங்க சாமி வாங்க, மேலே வாங்க, வாங்க சரவணன் மேலே வாங்க. 100ஆண்டு விழா மண்டபத்தை கணக்கு மாதத்தில் கட்டியிருக்கிறோம். இன்னும் நல்ல உயரத்தை எட்ட வேணும். நர்சிங் காலேஜ் தொடங்கணும், பார்மசி காலேஜ் தொடங்கணும், வெட்டனரி ஹாஸ்பிட்டல், வெட்டனரி காலேஜ் இந்து கல்வி நிலையத்தை தொடங்கணும். அது 32 ஏக்கராக நம்மளுக்கு வண்ணாங்காட்டு வலசையில் இருக்கிறது. அதில் ஒரு 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வாடகை கூட்டிருக்கோம் நம்ம ஆச்சாரியாவுக்கு. அவங்க காலி பண்ணாங்கன்னா அதில் ஒரு வெட்டனரி காலேஜ் தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள்கள். என்னென்னா இந்த ட்ராவலுக்கு ஒரு இலக்கு வேணும். அப்போ தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்க வேணும். மனம் தளரக்கூடாது. சரி நிறைவாக வாழ்ந்துட்டோம், வெரி குட், நாம் வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் வேலைகள் காத்து இருக்கின்றன. இன்னும் பெரிய அளவில் வணிகத்தை பெரிய அளவில் பெருக்க வேணும். ஏதோ ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் போகிறேன் என் வியாபாரத்தை பார்க்குறக்கு. என் மகள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்கூல் கூட 95% சன் பார்த்துக்கிறேன். நான் ஏதோ அப்பப்போ சிக்னேச்சருக்கு தான் எனக்கு வருது. எப்பாச்சும் ஒரு நாள் தான் வர்றேன். 100% அருண் தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக மஞ்சு இருக்கிறார்கள். மெம்பர்ஸ் எல்லாம் 100% ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதனால் இந்த பள்ளிக்கூடம் 45 ஆண்டுகள் ஆனாலும் சிறப்பாக நடக்கின்றது. அதே மாதிரி சிகேகே அறக்கட்டளை தொய்வின்றி நடக்கின்றது. இளம் வணிகர் நலம் நாடும் சங்கம் அது மாதிரி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக கொண்டு வர வேணுங்கிறத நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன். எனக்கு ஒரு நிறைவு இருக்கின்றது. சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டோம். இளம் வணிகர் நலம் நாடும் சங்கத்தில் என்ன பண்ணுவோன்னா வியாபாரமே சொல்லி தருவோம். இப்படியெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ணணும். மேடை பேச்சு பேசணும் எல்லாரும் அப்படின்னு கற்றுக் கொடுப்போம். நல்லா நம்ம இளைஞர்கள் நடன சங்கத்தில் நிறைய தலைவர்கள் உண்டாயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டயஸை பிடிக்கிறது எப்படி, மைக்கை பிடிக்கிறது எப்படி பேச வேணுதெல்லாம் ஒரு ட்ரைனிங் எடுத்து நிறைய தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. நிறைய முதலாளிகள் உருவாக்கியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறார்கள். எங்கள் பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் 100கணக்கான பேர் வந்தாங்க. எல்லாம் எங்கிட்ட பிளஸ்ஸிங் வர்றபோது எனக்கு சிலரெல்லாம் அடையாளமே தெரியல. பேரை சொல்லி வாழ்த்து வாங்குகிறாங்க. அவர்களெல்லாம் நல்ல நிலையில் இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொழிலை எல்லோரும் கற்றுக்கணும், எல்லோரும் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்பொழுதும் உண்டு. எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேணும். இவ்வளவு தூரம் பொறுமையாக இவ்வளவு டைம் ஆனாலும் கூட நீங்களாக இருந்து கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று ஈரோட்டிலே ஒரு முக்கியமான விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது. அன்னார் KK பாலுசாமி அவர்களுடைய 80வது நிறைவு நாள், சஷ்டி பூர்த்தியினுடைய நிறைவு நாள். அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். அதே போன்று அவருக்கு துணைவியாக இருந்து எங்கள் வீட்டுக்கு அருகிலே இருந்து எங்களையெல்லாம் அன்புடன் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்ற திருமதி விஜயா பாலுசாமி அவர்களையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று அருண்குமார் பொறுத்த வரைக்கும் நாம் பக்கத்தில் எதிர்த்து வீட்டுக்காரர் தான். அடிக்கடி பார்த்தால் கூட அந்த அன்பு கலந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய ஏனைய அவர்களுடைய உறவினர்களுக்கும் இங்கு வருகின்ற பெரியோர்கள் தாய்மார்களுக்கும் அக்னிசீல் சின்னசாமி அவர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி, காரணம் 2 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க.
எனக்கும் யார் இப்போ அதிகமாக பார்க்குறீங்களோ அதிகமாக பார்க்க முடியாது. நான் தினசரி சந்திக்க வீடு காலையில் எந்திரிச்சது அவர் வீட்டை தான் முதல்ல முழிக்கக்கூடியவன். டெய்லி காலையில் எந்திரிச்சா அவர் கேட்ட பார்க்க முடியாது. அப்படி எங்களுக்கு அவங்களுக்கு கடந்த 35 ஆண்டு காலமாக எங்களுக்கு உறவு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த 35 ஆண்டு கழகக்குறவில் எந்த விதமான பிசுரோ பிழையோ எதுவும் இல்லாத நட்பு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது. எப்போ கண்டாலும் சரி அந்த அன்புடன் தான் பேசுவார். சார் நல்லா இருக்கிறீங்களா, காலேஜுக்கு புறப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அதனால் அந்த அன்பை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பொழுதும் அருள் சொல்லியது போல் அன்புக்கு எப்பொழுதுமே அவர் பாத்திரமானவர். அத்துடன் ஒரு துறையில் தான் திறமையாக இருப்பாங்க. பிஸ்னஸ்னால் வியாபாரத்துறையில் மட்டும் இருப்பாங்க. ஆனால் அவர் வியாபாரத்துறையில் கொடி கட்டி ஒரு ஈரோட்டிலேயே ஒரு சிறந்த வியாபாரத்துறையிலே ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்றார். கல்வி பணி பொறுத்த வரைக்கும் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்து கல்வி நிலையத்தை தானாக எடுத்து நடத்தி அந்த கல்வி நிலையத்தை ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு நாங்கள்லாம் அதுக்கு மீதி இருந்துகிட்டு இருந்தால் கூட எல்லா விட ஈரோட்டிலே ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக அதை கொண்டு வந்த பெருமை அவரை சேரும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாக கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து அவருடைய கல்வி நிறுவனங்கள் பல்வேறு கல்விகள் சிபிசி வெவ்வேறு கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அவருக்கு மனதார பாராட்டுகளை தெரிவித்துக்கூட அவரை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் நீண்ட இறைவனர்களால் நீண்ட ஆயுளும் நல்ல குடும்ப அமைப்பும் நோய் இல்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வமும் எங்களுக்கெல்லாம் போன்றவர்களுக்கெல்லாம் என்றுமே அன்பு செலுத்த வேண்டும் என இறைவனை வேண்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சதாபிஷேக விழா கண்டு கொண்டிருக்கும் சாதனை செம்மர் என்னுடைய வாழ்வின் வழிகாட்டியும் ஒளிகாட்டியும் ஆசானுமாகிய கே பாலுசாமி ஐயா அவர்களே, அவர்களுடைய உற்ற துணை எங்கள் அன்பு அத்தை விஜயா பாலுசாமி அவர்களே, மாப்பிள்ளை அன்புக்குரிய அருண்குமார் அவர்களே, கேகேபியின் குடும்பத்தாரே, இங்கே வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். கேகேபி அவர்களின் வாழ்க்கையில் சாதனைகள் நிறைந்திருந்தாலும் அருண் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் மார்பிலே மாலைகளை தாங்கி கொண்டு முதுகிலே புண்களையும் சுமந்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். கேகேபி அவர்கள் அடிக்கடி சொல்வார், வெற்றி என்பது கடும் உழைப்பினாலும் நிதானமாக கிடைப்பதும் நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் என்பது போல் கேகேபி அவர்கள் வாழ்க்கையிலே எதுவும் அதிர்ஷ்டத்தால் நிகழவில்லை. அவருடைய கடுமையான உழைப்பு, திட்டமிடல், அறிவாற்றலுடன் பல தோல்விகளில் துவண்டு விடாமல் போராடி தான் அந்த வெற்றிகளை எல்லாம் அவர் பெற்றார். அருண் அவர்கள் குறிப்பிட்டது போல மிக நீண்ட ஒரு நூற்றாண்டுகளாக நுழைவு கோபுர வாசல் இல்லாத இந்த அரங்கநாதர் கோயிலுக்கு இவர் அறங்காவலர் தலைவராக இருந்தபோது கட்டி கொடுத்தார். இதை எல்லாற்றையும் விட அவருடைய சாதனை, சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரையும் எல்லா நேரத்திலும் அரவணைத்து செல்கின்ற அவருடைய பண்புதான் இன்று அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கின்றது. அவர் மென்மேலும் வளர்ந்து சதாபிஷேகம் தாண்டி கனகாபிஷேகம் தாண்டி நூற்றாண்டு நிறைவு விழாக்களையும் கொண்டாடி அவருடைய குடும்பமும் நீண்ட நல்ல நாட்கள் வளமாக இருக்க வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தோன்றி புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப இன்றும் என்றும் புகழுடன் திகழும் நமது ஆசான் மற்றும் நமது அனைவரின் வழிகாட்டியாக திகழும் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று சாதனை செம்மல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு கே பாலுசாமி அண்ணா அவர்களை இருகரம் கூப்பி அன்புடன் வணங்குகிறேன். பல்வேறு சோதனைகளை சாதனையாக மாற்றிக்கொண்டிருக்கும் சாதனை செம்மல் அண்ணா கேகேபி அண்ணா அவர்கள் நம் முதலியார் கல்வி அறக்கட்டளை சேர்வதற்கு முன்பே எனக்கு நல்ல அறிமுகம். நான் அண்ணா பார்த்து அண்ணா போலவே நான் வரணும்னு நான் பலமுறை நினச்சிருக்கிறேன். அவர் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னை கூட சேர்த்திக்கிட்டு இந்த அறக்கட்டளைக்கு இப்போ தலைவராக ஆக்குனது மட்டும் இல்லாமல் சிகேகே அறக்கட்டளைக்கும் என்னை தலைவராக ஆக்குனாங்க.
தலைவராக்கி அவர் வந்து பார்க்குறது தான். மஞ்சு சொன்னாங்க, மஞ்சு சொன்னபடி அண்ணாட்ட இருக்கிற பல நல்ல குணங்கள் வந்து நாங்கள் வந்து நிறையா தெரிஞ்சிருக்கிறோம். இதே போல் வந்து இந்த நேரத்தில் நான் முக்கியமாக நான் சொல்ல ஆசைப்படுவது என்னென்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அரிது என்ற குறளுக்கு அற்ப ஒருவருக்கு ஒரு நன்மை நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவி செய்தால் அதற்கு கைமாறாக மண்ணுலகம் விண்ணுலகம் கொடுத்தாலும் சமமாகாது. அதுபோல எனக்கு தலைவர் பொறுப்பளித்து அழகு பார்த்த எனது பாசமிகு அண்ணன் சாதனை செம்மல் கே பாலசாமி அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு, மேலும் இதேபோல் 80வது சதாபிஷேகம் மட்டுமல்லாமல் என்றும் அண்ணன் அவர்களின் நிழலில் பயணித்து 100வது ஆண்டு சதாயுசு யுகமும் இதேபோல் இதே ஒரே அணியிலிருந்து நாம் அனைவரும் வெற்றிகரமாக கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்த்துரை வழங்கிய வி ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. 1000 பிறை கண்டால் சதாபிஷேகம். 1000 பிறை கண்டவருக்கு மீண்டும் ஒரு புத்தாக்க வாழ்க்கை கிடைப்பதாக நம்முடைய ஐதீகங்கள் கூறுகின்றன. அவர் மீண்டும் குழந்தை பருவம் எய்தி ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதாகவும் அதற்குரிய ஹோமங்களை தான் சதாபிஷேகத்திலே கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் என்று ஹோமங்களை எல்லாம் செய்து அவர் வாழ்க்கையை புத்தாக்குகின்ற ஒரு பாரம்பரியத்தை இந்து தர்மம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 1000 பிறை கண்டு நமக்கெல்லாம் நல்ல வழிகாட்டி இந்த சமூகத்திற்கு பல தர்மங்களையும் தானங்களையும் வழங்கி உற்றார் உறவினருக்கு பேருதவிகள் புரிந்து இன்று சதாபிஷேகம் கண்டு கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மதியாவிற்குரிய மாமா கேகேபி அவர்களே, அவருக்கு துணைவியராக இருந்து நல்ல இல்லறம் நடத்தி அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு துணையாக இருக்கின்ற அத்தை விஜயா பாலுசாமி அவர்களே, அவர் பெற்ற செல்வங்களிலே சிறந்த செல்வங்களாக இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய மைந்தர் அருண்குமார் அவர்களே, அவருடைய துணைவியார் கீதா அவர்களே, செல்ல மகள் மஞ்சு அவர்களே, அவருடைய கணவர் வித்யாசாகர் அவர்களே, மூத்த மகளின் கணவர் சந்திரசேகர் அவர்களே, இவருடைய குடும்பத்தார்களே, பேரன் பேத்திகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே மாமா அவர்களுக்கு நடக்கின்ற இந்த விழாவிலே உங்கள் முன்னே அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். மாமா கேகேபி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி கொண்டாட்டங்கள் தான் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. பள்ளியில் ஏதாவது மாணவி சிறப்பாக மதிப்பெண் பெற்றாரா? இந்த வருடம் புதிதாக விற்பனை சாதனையா? தலைமை ஆசிரியருக்கு விருதா? கல்லூரியில் யாராவது டாக்டர் பட்டம் பெற்றாரா? இலக்கிய விழாவா? மாணவர் சங்கம் திறப்பு விழாவா? பிறந்த நாளா? திருமண வாழா? ஆண்டு விழாவா? எந்த நாளும் கொண்டாட்டமாகவே மகிழ்ச்சிகரமாக இவர் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் விருதுகளாலும் பாராட்டுகளாலும் மலர் மாலைகளாலும் நினைவு பரிசுகளாலும் கொண்டாட்டமாக வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பிப்பார் மாமா கேகேபி அவர்கள். சிவன் பெரிதா சக்தி எரிதா என்று தெரியாது, அந்த இரண்டும் சேர்ந்துதான் இனி இல்லறமாக அமைக்கின்றது. அப்படி மாமா அத்தை இருவரின் வெற்றி பயணத்தில் யார் பெரியவர் என்றில்லாமல் செம்மண் பூமியிலே பெய்த மழை போல் பெற்ற நிறம் போல செம்மண் பூமியிலே மழை பெய்யும் போது அந்த செம்மண்ணால் அந்த மழைநீர் சிகப்பாக மாறி அது எது செம்மண் எது மழைநீர் என்று பிரிக்க முடியாது இருக்கின்ற கூட்டணியாக நீங்கள் வாழ்க்கையை வெற்றி பயணத்தில் நீங்கள் நடத்துகின்ற வாழ்க்கையின் பயணத்தினுடைய வெற்றி விழா இது. உங்கள் மகன் அருண், மகள் மஞ்சு அவர்களையும் வாழ்வில் உயர்ந்த வழிநடத்தி அவர்களையும் பெருமைப்பட வாழ வைத்து வெற்றியாளர் தங்கள் பெருமைகளை கட்டி காக்கும் நல்பிள்ளைகளை பெற்ற பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இன்று மகிழ்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்வின் வெற்றியில் உங்கள் பிள்ளைகள், மருமக்கள், பேரன் பேத்திகள் என்று அனைவரும் பங்கு பெற்றுள்ளார்கள். அவர்களையும் வாழ்த்தி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை மீண்டும் வாழ்த்தி உங்களுடைய ஆசையை பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவின் சாதனை வரலாற்றை அழகாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. கேகேபி அவர்கள் அவருடைய வணிகத்தின் வெற்றி பாதையிலே பல சிகரங்களை தொட்டு அந்த சிகரங்களில் கைதி தீங்கி என்ற கொடியை பறக்கவிட்டு சாதனை செம்மல் என்ற பட்டத்தை ஈரோட்டு மண்ணிலே பெற்றிருக்கின்றார். அவர் பிறந்த கணக்கம்பாளையத்தில் சில சாதனைகளை புரிந்திருக்கின்றார். கணக்கம்பாளையத்தில் பிறந்த யாருமே செய்யாத ஒரு சாதனை
அவருடைய டீனேஜிலேயே, அதாவது 20 வயதுக்கு முன்பாகவே ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக, முதலாளியாக அமர்ந்த பெருமை அவருக்கு உண்டு. அதே போன்று டீனேஜிலேயே அந்த கிராமத்தில் பைக் என்பதே காணாத அந்த கிராமத்தில் சின்ன சிறுவனாக அந்த பெரிய ராயல் என்ஃபீல்டு பைக்கில் அமர்ந்து கொண்டு அந்த வீதியை வலம் வந்த பெருமை, சாதனை அவரையே சேரும். விழா நாயகன் திரு கேகேபி அவர்களுக்கும் திருமதி விஜயா பாலசாமி அவர்களுக்கும் இந்த உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திரு கேகேபி அவர்கள் எனக்கு அத்தை மகன் என்றாலும் சிறிய வயதிலே இருந்தே எனக்கு பழக்கமானவர். இருந்தாலும் எனது தந்தையார் திரு பி.கே. நஞ்சப்பிள்ளையார் அவர்கள் அவருடன் இணைந்து 1964 கே பாலசாமி பி.கே. நஞ்சப்பிள்ளையார் என்ற விலாசத்தை இணைந்தது பிறகுதான் எனக்கு மிகவும் நெருங்கியவராகவும் இருந்தார். அவருடைய பண்புகளெல்லாம் மெருகேறி வந்து கொண்டே இருந்தன. முதலிலே மிகவும் அவரிடம் பழகுவதற்கு அச்சப்பட வேண்டிய அளவுக்கே அவர் கண்டிப்புக்காரராக இருந்தார். அவர் சிறிதாக மாறி அவர் மெருகேறி மிக உன்னதமான பண்பாளராக மாறிவிட்டார். பின்பும் அவர் உற்ற நண்பராகவும் சொந்தக்காரராக மட்டும் இல்லாமல் உற்ற நண்பராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். CKK அறக்கட்டளை நிறுவியதிலும் YMW இளம்பணியர் நலம் நாடும் சங்கம் நிறுவியதிலும் எனது பங்கும் உண்டு என்பதிலே இந்த நேரத்திலே கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவர் வாழ்வும் வளமாய் விளங்க அச்சாரமாய் திகழ்ந்த கணக்கம்பாளையம் தந்தை CKK அவர்களை நினைவு கூர்ந்து என் உரையை துவங்குகிறேன். வேர்த்தியான மகா காத்திருக்க வேர்த்து கொட்டாமல் ஏசி காத்து சூழல ஒன்றாய் சேர்த்து காணும் உறவுகளை பார்த்து மகிழ வாழ்த்துறை வழங்கும் அனைவருக்கும் இந்த ஊதுவத்தி கவிஞனின் வாசனை வணக்கம். அவையோரே, உங்கள் காதுகளை சற்று நேரம் எனக்கு கடனாக கொடுங்கள். வட்டிக்கு மட்டுமல்ல, மீட்டர் வட்டிக்கு இந்த கவிதைகள் மனமகிழ்வை வரவு வைக்கலாம். கதவிலா காதுகளில் கவிதை நுழைந்து உணர்வில் ஊர்ந்து உறவில் கலந்து அன்பில் நனைந்து இதயம் சேர்ந்து நடிக்காமல் இனிக்கும் இதயம் துடிக்கும் மகிழ்வு. எங்கும் மகளிருக்கு இப்போது எங்கும் மகளிருக்கு இப்போது முன்னுரிமை. இங்கும் வாழ்த்துறையில் பெண் புத்தி பின்புத்தி என்பார்கள். பெண் புத்தி பின்புத்தி அல்ல, சன்போல் கூர்மை. சன்போல் பின்புத்தி அல்ல, பின்போல் கூர்புத்தி. முன்புத்தி பின்வருவதை முன் சொல்பவர். சன்புத்தி சூரிய ஒளியில் ஒளிரும் சன்புத்தி. பெண் புத்தி, முன்புத்தி, பின்புத்தி, சன்புத்தி. மைத்துனரே கவனியுங்கள். அவர் பார்த்து மைத்துனரே கவனியுங்கள். என் அன்பு தங்கை அழகு மங்கை மாசிலா கங்கை. அவர் பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு புகழையும் தேடி தந்தவர். புகுந்த வீட்டிற்கு முதல் மருமகள் வெற்றி திருமகள் அழகு குழந்தை. வீட்டிற்கு வெற்றியும் செல்வமும் இணைந்து வந்த விஜயலட்சுமி. அனைவரும் மகிழ்ந்து பாராட்ட இணைந்து செல்பவர். அவர்
இன்று போல் என்றும் வாழ்க, நன்றாய் வாழ்க, ஊர் சென்றாய் வாழ்க, புகழ் குன்றாய் வாழ்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்வினுடைய கதாநாயகர் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட 4 கல்லூரியினுடைய பாசமிகு செயலர் மற்றும் தாளாளர் சாதனை செம்மல் ஐயா அவர்களே, அவர்தம் துணைவியார் அக்கா அவர்களே, இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இணைச் செயலர் அவர்களே, அவர்தம் குடும்பத்தார் அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளினுடைய செயலர் மற்றும் தாளாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் கல்லூரியில் செயலர் இருக்கிறார், தாளாளர் இருக்கிறார், ஆனால் 10-21 அரசாணையும் இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு நிர்வாகம் இருக்கிறது, ஆனால் நிர்வாகத்திற்கு அதிகாரம் என்று எதுவும் இல்லை. அப்பொழுது அதிகாரத்தை மீட்டெடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் அதிகாரமற்ற ஒரு போஸ்டை கூட அவர் எடுத்துக்கொண்டு அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பணியை அவர்கள் தொடங்கினார்கள். அதுதான் முதலில் தொடங்கப்பட்ட ஒரு உரிமை மீட்புக்குண்டான முதல் படி என்று கூறலாம். அப்பொழுது என்னுடைய தந்தையார், காலம் சென்ற என்னுடைய தந்தையார் நிர்வாக குழுவினுடைய உறுப்பினராகவும் இருந்ததால் அந்த அறிமுகத்தில் ஐயாவை சென்று நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன். அதேபோன்று எங்களுடைய நண்பர்கள், இதேபோன்று இணக்கமான பேராசிரியர் பெருமக்கள், நிர்வாகத்திற்காக பணியாற்றக்கூடிய பெருமக்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டோம். தொடர்ந்து ஐயா அவர்கள் 10-21 நீக்கி கல்லூரியை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பினை தொடங்கினார்கள். பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து ஒப்படைக்கக்கூடிய நிலை வந்தது. திரும்பவும் அவர் செயலர், பொருளர் போன்ற எல்லா பொறுப்புகளுக்குண்டான அதிகாரங்களையும் முதலாக மீட்டெடுத்து செயலராக ஈரோடு கலைக்கல்லூரியில் பதவியேற்றுக் கொண்டார். அவர் 80வது பிறந்த நாள் விழா காணும் எங்களுடைய பாசமிகு செயலர் மற்றும் தாளாளர் சாதனை செம்மல் ஐயா அவர்களை வாழ்த்த வயது தேவையில்லை, எங்களுக்கு வாழ்த்த மனம் இருக்கிறது. ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், பணியாளர்கள் சார்பாக ஐயா அவர்கள் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு சிறப்பாக வாழ வாழ்த்தி நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் அருண் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், மஞ்சு மேமுக்கும் கேகேபி குடும்பத்தாருக்கும். ஏன்னா இங்கே எல்லாம் பேசினவங்க எல்லாமே அவரோட ரொம்ப நெடுநாளாக பயணம் பண்ணவங்க. 20 years 30 years எம்ப்ளாயீஸாக இருந்திருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ். எனக்கு ஐயா இந்த 3 வருஷமாக தான் தெரியும். நான் இந்த கல்விங்கிற ஒரு செக்டரில் உள்ள 25 years ஆச்சு. அவர் என்னை எம்ப்ளாய் பண்ணும்போது அவர் ஏஜ் 77. ஐ திங்க் ஹீல் பி மை மோஸ்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 விஷயந்தான் அப்பப்போ சில விஷயங்கள் சொல்லுவார். ஒன் திங் ஐ நோட்டிஸ்ட் அபவுட் ஹிம், ஏன்னா இவ்வளோ நிறைய பேருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் ட்ராவல்ட் அ லாட் ஆஃப் பிளேசஸ். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் திங் அவர்கிட்ட நான் பார்த்ததுன்னா, இஸ் அ வெரி ஷார்ப் பர்சன். ஸ்மார்ட் பாஸ் பார்த்துருக்கேன், ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே இருந்தாலும் ஷார்ப்புங்கிறது ஒரு யூனிக் கேரக்டர். என்ன பேசுகிறான், எதுக்காக இதை பேசுகிறான், என்ன சொல்ல வர மாட்டேங்கிறான், என்ன சொல்ல போகிறான், ஹீ இஸ் வெரி ஷார்ப் டு டீகோட் அ பர்சன் அப்படிங்கிறது ஒரு யூனிக் கேரக்டர். இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று ஐயா பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் சார் ட்ரஸ்டி மெம்பர் சொன்னார், ஒரு சின்ன விஷயம்னாலும் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஹாப்பியாக வந்து ஹீ வில் லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்து அதை பேசி அது ஒவ்வொருத்தையும் விஷயமும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய பர்சன். அது என்னையே சம்டைம்ஸ் கோயில் வந்து வரவேற்பேன், என்னை பார்ப்பார், என்ன சட்டை போட்டிருக்க, பழைய சட்டை போட்டிருக்க அப்படிம்பார். பிகாஸ் அவரை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமும் ஹீ வில் பி கிளாஸ் ஃபார் இஸ் ட்ரெஸ்ஸிங், அவரோட ஸ்டைல், எவ்ரி திங் ஹி வில் மெயின்டைன். ஐ வில் என்ஜாய் எவ்ரி டே அண்ட் இஸ் என்ஜாய்ட் லைஃப், இஸ் லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் லைக் அ கிங்ஸ் லைஃப் மாதிரி. ஸோ இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், அ ஃபேமிலி மேன். அவரோட பயணம் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா இந்து கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 years லெகசி உள்ள இன்ஸ்டியூஷன். பெரிய ஜாயின்ஸ், அது கீதா மேம் ஆகட்டும் பிரின்சிபல், இல்லை லீலா வரதராஜன் பிரின்சிபல், பழைய பிரின்சிபல், இல்லை மிஸ்ஸஸ் காந்திமதி, இதெல்லாம் மெகா ஸ்டால்வார்ட்ஸ், வெரி பவர்ஃபுல் எஜுகேஷ்னலிஸ்ட். அந்த இடத்துல விவேக் சாரோ சீனிவாசன் சாரோ
அவரோட சேர்ந்து எங்களோட பயணம் பண்ணுறது நாங்கள் பெரிய ஒரு கிஃப்டாக நினைக்கிறோம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு அருண் சார் அண்ட் கேகேபி ஃபேமிலி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது for coming in such a stage and really thanking him. Thank you very much. I wish him good health and happiness always. Thank you very much. அனைவருக்கும் மதிய வணக்கம். 1000 பிறை கண்ட எங்கள் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் சாதனை செம்மல் திரு கே பாலுசாமி ஐயா அவருக்கு அகவை திருநாள் 80 நிறைவு வாழ்த்து கூறுவதற்காக உங்கள் முன்னே நான் நிற்கின்றேன். செயலர் மற்றும் தாளாளர் கே பாலுசாமி ஐயா அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு 50 ஆண்டு காலம். இருப்பினும் நான் ஆரியண்ணம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பதவியேற்ற பின்பு கடந்த 10 ஆண்டுகளாக கல்லூரியையும் எங்கள் கல்லூரி ஆசிரியர்களையும் அவர் அரவணைத்து செல்வது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய அகவை திருநாளில் நான் அவரை வாழ்த்து இங்கே கல்லூரியின் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். உழைப்பால் பல தலைமுறைகள் உயரும். ஒவ்வொரு தலைமுறைகளின் வாழ்வை வடிவமைக்க கல்வி தந்த வழிகாட்டி நீர் வாழ்க. நின்னை பெற்ற தாய் பெருமைப்படுவதை விட நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, பவள விழா கடந்து இன்று அமுத விழா காணும் நீர் 100ஆண்டு விழா கொண்டாடும் வரை சுகபோகங்களுடன் நீடூழி வாழ வேண்டும். நின் புகழ் யுகம் யாகமாக தொடர வேண்டும் என்று என் சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் நான் சார்ந்த கல்லூரியுடைய ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவைக்கு என் வணக்கம். ஐயா என்றால் அற்புதம், ஐயா என்றால் அதிசயம், ஐயா என்றால் ஆளுமை. More than 25 years we have been traveling with Ayya. We have been talking and hearing about Ayya. What an amazing personality. In my little knowledge, what I observe about Ayya, he is a man who has creed, deed and words should be one. Clarity in thinking, planning, speaking and doing. That is the reason for his success that I believe. On the great occasion, just I want to mention 2 things about Ayya. Ayya is a pioneer in implementing innovative scholarship in the field of education. 2009 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்லாம் காலேஜில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஐயா வந்தது என்ன பண்ணார் அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹாஸ்டல் ப்ளஸ் 40,000. ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியை உண்டாக்குறார். 2009 14 வரைக்கும் ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லா பசங்களும் வர்றாங்க, படிக்கிறாங்க. நான் வாட் ஐ வாண்ட் டு சே ஹியர், முத்தூர்லேருந்து வந்த ஒரு பொண்ணு, திவ்யான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிறா. +1 +2 முடிச்சுட்டு சி வாஸ் த டாப்பர் ஆஃப் த இயர். அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சிஎஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறா. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் ஆகி நவ் சி இஸ் ஒர்க்கிங் இன் மைக்ரோசாஃப்ட். அந்த திவ்யா வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் பண்ணி என்கிட்ட பேசுவா. என்னுடைய வாழ்க்கை இந்து கல்வி எனக்கு போட்ட பிச்சை சார். 2வது ஒன்று சொல்லுவா, பிலீமி எனக்கு அப்பா அம்மா எல்லாமே இந்து கல்வி இருந்தேன். 3வதாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய குழந்தைக்கு நான் வச்சுருக்க பேர் இந்து அப்படின்னு ஸ்கூல் நேம் வச்சுருக்கேங்கிறான். ஹியர் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் த வேர்ட்ஸ் ஆஃப் பிபி சில்லி. செல்லின்னு ஒரு மிகப்பெரிய போயிட்டு சொல்லியிருக்கான், மேன் மே கம் மேன் மே கோ பட் எ மேன் ஹூ பிரிங்ஸ் சேஞ்சஸ் இன் த லைஃப் ஆஃப் த பீப்புள் தே லிவ் ஃபார் எவர். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், எந்த மனிதன் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றானோ அவன்தான் மாமனிதன் என்று. ஐயா ஒரு மாமனிதன்.
என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி on behalf of all, on behalf of EHKN and HGS family, I thank Almighty for giving us wonderful Godfather. Thank you, sir. Thank you very much. விழாநாயகருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவையில் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 பிறை கண்ட பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உடைய சாதனை செம்மல் எங்கள் ஆசான், எங்கள் வழிகாட்டி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒலிக்கை நீட்டி எங்களின் வாழ்க்கையை வளமாக்கியவரின் பிறந்தநாள் இன்று. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. வள்ளுவர் வாக்கு. பொருள்: எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி ஒருவர் நமக்கு செய்யும் நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் கடலை விட பெரியது. கடலை கையால் அளக்கச் சொல்கிறீர்கள். கடலை கையால் அளக்கச் சொல்கிறீர்கள். அனுமதி 3 நிமிடமாம். எப்படி முடியும்? முயற்சி செய்கிறேன். இது நதிகளின் கடலை நோக்கிய பயணம். நினைவு மண்டலத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற நிகழ்வுகள் ஏராளம். இளமை பருவத்தில் ஏதும் அறியாத வயதில் என்னை போன்றே ஏராளமானோர் இவர் நிறுவனத்தில் பணிபுரிந்தோம். நட்பு கிடைத்தது. அது ஒரு வசந்த காலம். கண்டிப்பில் தந்தையாக இருந்தார். பாசத்தில் தாயன்போடு இருந்தார். நாங்கள் அடிக்கின்ற தாயை அணைக்கின்ற குழந்தைகளாகவே மாறிப்போனோம். நாங்கள் அடிக்கின்ற தாயை அணைக்கின்ற குழந்தைகளாகவே மாறிப்போனோம். காலம் சென்றது. எங்கள் முதலாளி எங்கள் தாயாகவே மாறிப்போனார். வேலைகளை கற்றுக் கொடுத்து கடமையை ரசித்து செய்கின்ற கலையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். திறமையானவர்களை ஊக்குவித்து அழகு பார்த்தார். சவால்கள் என்பது உங்களை மிகச்சிறந்த புத்திசாலிகளாக மாற்றும் என்று எங்களுக்கு புரிய வைத்தார். வியாபார நுணுக்கங்களை எளிதாக அறிய வைத்து எங்களை மேம்படுத்தினார். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவத்தை அள்ளி கொடுத்தார். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவத்தை எங்களுக்கு அள்ளி கொடுத்தார். மலையின் மீது தாவி குதிப்பதன் மூலம் உங்களால் மலையுச்சியை எட்டிவிட முடியாது. மலையின் மீது தாவி குதிப்பதன் மூலம் உங்களால் மலை உச்சியை எட்டிவிட முடியாது. முன்னேறி செல்லும் சிறு சிறு அடிகள்தான் எடுத்து வைப்பதன் மூலமாகத்தான் உங்களால் மலை உச்சியை எட்ட முடியும் என அறிவுறுத்தினார். முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை என்று, முதல் அடியில் ஏறு என்று எங்களை கைப்பிடித்து பழக்கியவர் இவர். நேர்மறை சிந்தனையை ஊட்டி எங்களை நெறிப்படுத்தினார். உழைப்பின் உயர்வை எங்களுக்கு உணர்த்தியவர். குயவரின் நளினத்தோடு எங்களை வடிவமைத்தார். சிற்பியைப் போல எங்களை செதுக்கியவர் இவர். கடலின் ஆழம் அமைதியைப் போல இவர் கருத்தின் ஆழம். கடலின் ஆழம் அமைதியைப் போல இவர் கருத்தின் ஆழம். எங்களுக்கு வணிகத்தை கற்றுக் கொடுத்த பல்கலைக்கழகம் இவர். கற்பித்த காலம் சில ஆண்டுகள் எனினும் கற்றுக் கொடுத்த அறிவு உண்டோ வரையறை. பல ஆண்டுகள் பணிபுரிந்த என்னை போன்ற நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தொழிலை தொடங்கி கொடுத்து வாழ்த்தி எங்களை வளமாக்கியவர் நீங்கள் ஐயா. இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கும் நாங்கள் அடையும் புகழுக்கும் உரியவர் நீங்கள் ஐயா. இன்றும் எங்களுக்கு முதலாளியாக முகவரியாக மட்டுமில்லாமல் முகமாகவும் இருக்கிறவர் நீங்கள். நாங்கள் உங்களிடம் பணிபுரிந்தது இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரம். இன்னும் பணிகள் செய்ய நீங்கள் சளைத்தவரில்லை. இன்னும் பணிகள் செய்ய நீங்கள் சளைத்தவரில்லை. இன்னமும் நீங்கள் சளைத்ததாய் தெரியவில்லை. இன்னமும் நீங்கள் சளைத்ததாய் களைத்ததாய் தெரியவில்லை. மகிழ்வான தருணங்கள் மலரட்டும் இனிமையாக. நெகிழ்வான நேசங்கள் நிகழட்டும் இளமையாக. பொன்னணி பொன்னாடையுடன் இன்று புகழாரம் பெற்றீர். பொன் அணி பொன்னாடையுடன் இன்று புகழாரம் பெற்றீர். மனதார வாழ்த்து சொல்வேன். உங்கள் அரிய தொண்டுக்கோர் நன்றி என்பேன். உதடுகள் புன்னகையால் மலரட்டும். உங்கள் கனவுகள் வானத்தை தொடட்டும். வெற்றிகள் உங்களை முத்தமிடட்டும். பிறப்பின் அருமை உயிர்த்து வாழ்தலில், பிறப்பின் அருமை உயிர்த்து வாழ்தலில், வாழ்வின் பெருமை நேசம் சூழ்வதில்.
தித்திக்கும் இந்நாள் போல் எந்நாளும் உங்களுக்கு சிறப்பாய் அமையட்டும். பெரிதினும் பெரிதுகேள் என்றார் பாரதி. நாங்கள் எல்லோரும் வேண்டுவது எங்கள் ஐயாவிற்கு எப்போதும் மகிழ்ந்திருக்கும் தருணம் கொடு, எதிரியும் மதிக்கின்ற வாழ்வு கொடு, தேவர்கள் போற்றுகின்ற வாழ்க்கை கொடு, நீண்ட ஆயுள் கொடு, நிலையான புகழை கொடு, குன்றாத செல்வம் கொடு என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். பாசம் கொண்டவருக்கு பல கோடி வாழ்த்துக்கள், நேசம் கொண்டவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மகிழ்வான மதிய வணக்கம். இன்று சதாபிஷேகம் கொண்டாடும் எங்கள் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் சாதனை சேவைமல் ஐயா அவர்களுடைய இந்த இனிய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து, நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு, மூச்சு விடுவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வனே மனிதன் என்று மனிதனின் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை, இறைவனே நம்மை தேடி வருவான் என்று மண்ணையும் படைத்தவன் விண்ணையும் படைத்தான். படைத்தவன் மனிதருள் மாணிக்கமாய் திகழவும் மனித சமுதாயத்திற்கு விடிவெள்ளியாய் திகழ்ந்திடவும் தான் சார்ந்த மக்களை வானுயர வளரச் செய்திடவும் ஆற்றல் மிக்க பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்திடவும் அவர் தம் வாழ்வில் உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்திட வேண்டி தன் தொழில் சார்ந்த அனுபவங்களை எல்லா நிகழ்காலத்திலும் விதையாய் ஊன்றி வருங்காலம் பல விருட்சங்களை காண வேண்டும் என எண்ணி இந்நாளில் சாதனையின் சின்னமாய் சமூக முன்னேற்றத்தின் தூணாய் வணிகத்திலும் கல்வியிலும் புரட்சியை நிகழ்த்திய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இவர் கணக்கம்பாளையத்தில் பிறந்து தன் உழைப்பாலும் தொலைநோக்கும் சிந்தனையாலும் வணிகத்தில் கைலீக்கிங் என்று ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமல்ல இந்திய அளவில் புகழ் பெற்றவர். மேலும் முதலில் பிரிண்டட் கைலியை அறிமுகப்படுத்தியவர். இளைஞர்களுக்கு ஊக்கமூட்டும் பார்வையாளர். இளம் வணிகர் நலம் நாடும் சங்கம் மூலம் பல இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்தியவர். வணிகத்தில் மட்டுமல்ல கல்வியிலும் முன்னோடி. எமது ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர், துடிப்பு மிக்க 80 வயது இளைஞர் சாதனை செம்மல் ஐயா அவர்களின் பூவின் இதழ் போல உங்கள் புன்னகை மலரவும் இன்று சதாபிஷேக விழா காணும் எங்களது விழா நாயகன் அவர்களையும் அவர்களை வாழ்த்திட வயதில்லை என்றாலும் வணங்கி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஈரோடு கலைக்கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றிகள். Happy noon to all of you. We are celebrating 80th birthday of Ayya. I joined Erode Hindu Kalvi Nilayam as a commerce teacher in 1999. For the past 26 years, I have been traveling with Ayya. The people who talked before me, they explained how Ayya helped them to establish business in Erode. But what I am going to say will be a surprise for you people. I am from Kerala, Alappuzha district. Whenever I go back to my hometown, a lot of business people will come and ask about Ayya. KKB Ayya eppadi irukkaru. When they ask that question, it will be like the disciples or the students inquiring about their teachers. Whenever I happen to meet Ayya personally, he will be asking about his friends in Alapi. That is VSV, Parthas, Shimati. These people, whenever Sir asks or inquires about those people, it will be like a teacher
affectionately asking about his students. So, by that I understood, Sir is not maintaining a supplier-customer relationship with his business friends. More than that, he is giving a mentorship. How to develop the business, how to establish the business, what are the ways to tackle the competition, all these things. So, the same aspect or the same qualities he is giving to all of us, and he is trying to establish a business for each and every person. I thank you, sir. I thank Ayya and his beloved family members for giving me an opportunity to work in Erode Hindu Kalvi Nilayam as an accountancy teacher, and now giving me an opportunity to work as a principal in Hindu Global. On behalf of Hindu Global School, on behalf of Erode Hindu Kalvi Nilayam, teaching and non-teaching faculty, I pray to God Almighty to give us a long and healthy life so that we can celebrate Ayya's 100th birthday in the same Mahal on 8/1/2048. Thank you. Thanks a lot. அமுதினம் இனிய தமிழே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உன்னை வணங்கி உரையை தொடங்கும் எனக்கு நற்றமிழால் நான் மொழிய நல்லருள் புரிவாயாக. இன்று ஈரோட்டு சூரியனுக்கு பாராட்டு விழா. இந்த விழாவிற்கு முதலாய் விளங்கிட இங்கு அளவிலா ஆற்றல் அனைத்தும் பெற்று அன்புடன் இங்கு அமர்ந்த ஐம்பெரும் இயற்கையின் அருங்கடம் கொண்ட ஞானி ஆறுமுக பெருமானின் அருட்பெயர் கொண்ட சாமி, எங்கள் வாழ்க்கைக்கு வளமித்த பூமி, இந்த சிறப்புமிகு பிறந்த நாள் விழாவின் தலைமை சாமி, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களே, நான் முதற்பொன் ஐயாவை பற்றி கூறுகின்ற பொழுது ஐம்பெரும் இயற்கையின் அருங்குணம் கொண்ட ஞானி என்று குறிப்பிட்டிருந்தேன். இது சில பேருக்கு பல சந்தேகங்களை வந்ததுண்டு. என்ன ஐம்பெரும் இயற்கையின் அருங்குணம் கொண்ட ஞானி, அப்படி என்ன என்ற அர்த்தம் சில பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அது வேறொன்றும் இல்லை, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பெரும் இயற்கையின் ஒத்த குணங்களை உடையவர்தான் நமது தலைவர் அவர்கள். தவறு என்று தெரிந்தால் எவராக இருந்தாலும் சுட்டுவிடும் சூரியன், மாதத்தின் முதல் தேதி மழையாய் பொழிந்து எங்கள் வாழ்வில் வளம் காத்த வருணன், எண்ணற்ற இன்னல்கள் இடியாய் மின்னலாய் இதயத்தில் இடித்த பொழுதும் அத்தனைக்கும் அமைதி காத்த தலைமே, அகழ்வாரை தாங்கும் நிலைமை, எண்ணிலா நட்சத்திரங்கள் இத்தொழில் விண்ணிலே ஜொலிக்க அன்பு கரம் நீட்டி அரவணைத்த ஆகாயமே, என்றும் எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் உலாவரும் என் சுவாச காற்றே, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க, கொற்றம் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, வையகம் உள்ளவரை வாழ்க என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், டாக்டர் இதய தெய்வம், பாரத் ரத்னா, அண்ணாவின் இதயக்கனி என்று எல்லோராலும் போற்றி புகழப்படும் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய செல்ல பெயரான சின்னவர் என்ற பட்டத்தை தன்னகத்தை கொண்ட நம்மவர் நம் நிர்வாக இயக்குனர் திரு பா அருண் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் வீட்டிற்கும் இன்றைய விழா நாயகர் சாதனை செம்மல் கே பாலுசாமி அவர்களை வணங்கி எனது வாழ்த்துரையை தொடங்குகிறேன். ஆசிரியர் மீது வைத்த நம்பிக்கை, மாணவரிடம் காட்டிய அக்கறை, நிர்வாகத்தில் கடைபிடித்த நேர்மை, முடிவுகளில் வெளிப்பட்ட தெளிவு, இவை அனைத்தும் ஐயா அவர்களின் ஆளுமை தன்மையின் அடையாளங்கள். ஐயா, நீங்கள் காட்டிய பாதை, நீங்கள் விதைத்த மதிப்புகள், நீங்கள் கட்டிய கல்வி ஆலயம், இவை அனைத்தும் தலைமுறையாக விளங்கிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய இந்த சதாபிஷேக திருநாளில் ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி மற்றும் எங்களை வழிநடத்தும் அதே பாசமிகு பார்வை என்றென்றும் தொடர எல்லாம் வல்ல இறைவனை மனம் நிறைந்து பிரார்த்திக்கிறோம்.
ஐயா வாழ்க, அவரது தொண்டு வாழ்க, அவரது பண்பாட்டு பாரம்பரியம் தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும். இரவு பகல், சூரியன் சந்திரன், ஆகாயம் பூமி இதெல்லாம் எப்படி நிலைத்து இருக்குமோ அதுபோல் இந்த மண்ணிலே தொழில்துறையிலே ஐயாவின் புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அதற்கு எங்களை போன்ற முன்னாள் ஊழியர்கள் அனைவரும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். எப்பொழுதும் நியாயமாகவும் நேர்மையாகவும் முறையாக தொழிலை கற்றுக்கொண்டால் தொழிலை ஜெயிக்கலாம் என்பதற்கு எங்களுக்கு எப்படியெல்லாம் தொழில் செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு கஸ்டமரை எப்படி அணுக வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு கடினமான பயிற்சியை கொடுத்து இன்று எங்களை ஒரு முதலாளியாக்கி இருக்கும் எங்கள் ஐயாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கின்றோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆலமரமாக இருந்து அதில் ஒரு மாமரம் என்றால் கூட இத்தனை கனிகள் தான் காய்க்கும். ஆலமரம் என்பது பல விழுதுகளை கொடுத்து பல விதைகளை கொடுத்து அதன் மூலம் பல ஊர்களில் பல தொழில்கள் செய்து கொண்டிருக்கும் நமது முன்னாள் ஊழியர்கள் சார்பாக ஐயாவை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம்.